உங்களோட பார்வை தாவேகா என்ற அந்த கட்சி எப்படி பார்க்குறீங்க? இந்த கட்சியை பற்றிலாம் கேட்குறீங்கன்னாவே அப்போ அந்த கட்சி எல்லார் கண்ணையும் உறுத்துகின்ற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். அந்த யதார்த்தத்தை நாம் ஒப்புக்கொண்டு அது சரியா தவறா என்பது வேறு. அவர்கள் பலமாக இருக்கிறார்கள் என்கின்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்ம விவாதம் சரியாகும். அவன் நேற்று வந்தானா, இன்னைக்கு வந்தானா, 100 வருஷம் வந்தானா என்பதல்ல. மக்கள் ஆதரிச்சா வெற்றி, அவ்வளவுதான். மக்கள் ஆதரிப்பது சரியா தவறா என்று விவாதிப்பது வேறு, அவனுக்கு ஓட்டு எப்படி போடலாம் அப்படி சொல்வது என்பது. காங்கிரஸுடன் அந்த முரண்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்திய காங்கிரஸ் ஒரு வழி, தமிழக காங்கிரஸ் ஒரு வழி. அப்படி காங்கிரஸே உங்களுக்கு தெரியுது. காங்கிரஸ் கட்சி வந்து சுதந்திர சிந்தனையாளர் உள்ளது. இப்போ இந்த சூழல், இந்த காலகட்ட அரசியல்ல திமுகவை எப்படி பாக்குறீங்க? திமுக எப்படி ஆதரிக்கிறீங்க? திமுக யார் கட்டுப்பாட்டில் இந்த நிர்வாகம் நடக்குன்னு எனக்கு தெரியல சார், வெளிப்படையா சொல்லிடுறேன். எனக்கு முதலமைச்சர் ரொம்ப நல்லா தெரியும், உங்களை விட எனக்கு அதிகம் தெரியும். ஏன் அவங்க குடும்ப உறுப்பினர் விட எனக்கு தெரியும். 1963 நான் உயர்நிலை பள்ளியில் படிக்கிற போது இவங்க அண்ணன் மூக்கா முத்த நான் படிக்கிற உயர்நிலை பள்ளியில கொண்டு வந்து சேர்த்து விட்டார் அவங்க அப்பா. நானும் அவரும் ஒரே ஹாஸ்டல்ல பக்கத்து ரூம்ல தங்கியிருந்தோம். அவரை பார்க்க வர்ற போதெல்லாம் மணிக்கணக்கில் என்கிட்ட பேசியிருப்பாரு. அதனாலதான் அவர் இறுதி மூச்சு அடங்குறவர் எங்க பார்த்தா அவரை நான் விமர்சனம் தான் பண்ணுவேன், ஆனா என்ன பார்த்தா மட்டும் சிரிப்பார் அவர். எனக்கு தெரியும் மனதளவில் தவறை செய்கின்ற எண்ணம் அவரிடம் இல்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் பச்சையா சொல்றேன், எனக்கு ஒன்று ரகசியம் கிடையாது. நடக்கிற நிர்வாகம் அவர் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுது. ஒரு காலத்துல திமுக அங்க ஒரு கேள்வி, காங்கிரஸ் வந்து திமுக மீது தானே சவாரி செஞ்சுட்டு இருக்கு இத்தனை காலகட்டமா, அது கூட்டணியை தான் நாங்க எடுத்து மன்னிக்கணும். நான் கடுமையான வார்த்தையை பயன்படுத்த நீங்க சொல்லுங்க. ஏன்னா திமுக வேறதான் சவாரி பண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு நாகரிகமா சொன்னா, கிரிக்கெட்ல பெரிய ஜாம்பவான் டெண்டுல்கர் செஞ்சுரி அடிச்சானா 25 செஞ்சுரி அடிச்சான்னு சொல்றீங்க. ஆனா ஒரு 10க்கு மேல 98 ரன்ல 99 அவுட் ஆனது உண்டு. அந்த ஒரு ரன்னு சேர்ந்தாதான் செஞ்சுரி கணக்கிலே வரும். அந்த செஞ்சுரி கணக்கு என்பது ஆட்சி. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்க, காங்கிரஸ் இல்லாமல் திமுகவுக்கு ஆட்சி இல்ல. அப்புறம் என்ன சவாரி பண்றது? அவங்க மேல நாங்க சவாரி பண்றோமா, எங்க மேல அவங்க சவாரி பண்றாங்க. ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. அப்ப சவாரி பண்ற மேல இருக்கவன் தான். நாங்க தான் குனிஞ்சு கொண்டு இருக்கோம். நீங்க மாத்தி சொல்றீங்களே, ஏன் கேட்கறது என்ன தப்பு? இப்ப சொல்லுங்க சார். இது தலைமை கேள்வி கேட்கணும் இல்லையா? இதெல்லாம் சார் இது தலைமை இப்போ நீங்க அந்த விசுவாசத்தை ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. உங்க கேள்வி அடிப்படையே தப்பு. நீங்க ஒரு உள்நோக்கத்தோட பேசுறீங்க. கேட்கிற என்ன தப்புன்னு கேட்டா தலைமை கேட்கணும், கீழே கேட்கணும். கேட்கிறவன் யாரா இருக்கட்டும், கேட்கிற கேள்வி சரியா தப்பா அதை சொல்லுங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல்வாதி, காங்கிரசின் விசுவாசின்னு சொல்லலாம், திருச்சி வேலுசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? உடல் நலமெல்லாம் எப்படி இருக்கு? நாடு மாதிரி இல்லாமல் நான் நல்லா இருக்கேன். சந்தோஷம் சார். தாவேகா அரசியல் இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த விஜயோட அரசியல் வந்து எப்படி பேசணுன்னே புரியல, எந்த பாதையில் போகிறான்னு தெரியல, கொள்கையும் தெரியாத மக்கள் இன்றைக்கி விஜயை ஆதரித்து பயணித்திருக்காங்க. உங்களோட பார்வை தாவேகா என்ற அந்த கட்சி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கேட்டது கேள்வி அல்ல, கேள்வியின் பெயரால் இருக்கிற பதில். தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, காய்த்த மரம்தான் கல்லடிப்படும்னு. தமிழ்நாட்டில் இவ்வளவு 100 ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் கட்சி இருக்குது, 75 ஆண்டுகளுக்கு திராவிட கட்சிகள் இருக்குது, இது அதை விட உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது. இதை விட்டு நீங்களே சொன்ன மாதிரி நேற்று ஆரம்பித்த இந்த கட்சியை பற்றிலாம் கேட்குறீங்கன்னாவே அப்போ அந்த கட்சி எல்லார் கண்ணையும் உறுத்துகின்ற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். அந்த யதார்த்தத்தை நாம் ஒப்புக்கொண்டு அது சரியா தவறா என்பது வேறு. அவர்கள் பலமாக இருக்கிறார்கள் என்கின்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்ம விவாதம் சரியாக போக முடியும். அது ஏன் அந்த கேள்வி நான் உங்களுக்கு வச்சேன்னா, தாவேகா அரசியலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னா ஒரு கிசு இருக்குது. அதாவது இப்போ முளைச்ச காளான், நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிற மாதிரி தாவேகா இப்போ முளைச்ச காளான். ஆனால் கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் பாரம்பரியமிக்க ஒரு காங்கிரஸ் கட்சியோட தாவேகா கிசு. தாவேகா ஒரு அரசியலில் வந்து ராகுலோட சப்போர்ட்டை கையில் வச்சுட்டு இருக்கு. குறிப்பாக தாவேகா தூங்கும் போது ராகுல் காந்தி நான் வரேன், மீட்டிங்க்கு வரேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன்ற ஒரு வார்த்தை முன் வச்சு தான் பயணமே மேற்கொண்டாங்க. சார் இதை எப்படி எடுத்து நீங்கள் இதை வச்சுக்கணுங்க. அதாவது கேட்டிங்கன்னா, ஜனநாயகத்தில் இவர் உத்தமன், இவன் அயோக்கியன், இவனை தான் ஆதரிக்கணும், இவரை எதுக்கணும் என்று நீங்களும் நானும் பேசுவது என்பது. மக்கள் ஆதரித்தால் கொலைகாரன் கூட எம்எல்ஏ தான், எம்பி தான், மந்திரி தான், முதல் மந்திரி தான், பிரதம மந்திரி தான், ஜனாதிபதி தான். எவ்வளவு உத்தமமான மனிதனாக இருந்தாலும் மக்கள் ஆதரிக்கலாம், அவன் தோல்வி தான். இந்த தோல்வியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு மிகச் சரியான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 1967 தலைவர் காமராஜ் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்.
9.5 ஆண்டு காலங்கள் சிறையில் இருந்தவர். அப்போ பட்ட அடியில் விலா எலும்பு உடைஞ்சதுனால தான் கடைசி வரலும் இடுப்பில் கை வச்சுக்கிட்டே நிற்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அந்த ரிசல்ட் வருகிற போது வீட்டில் உட்காந்துருக்கிறார். பக்கத்தில் ஆட்கள் இருக்காங்க. முதல்ல அனந்தநாயகி தோல்வி அதான் வருது. அப்போல்லாம் மீடியாக்கள் பெரிய அளவுக்கு இல்லை, வானொலியில் தான் செய்தி கேட்கணும். எல்லாம் சோகமாக அப்படி இருந்து என்ன நினைக்கா. அப்புறம் வருவதெல்லாம் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு நிலைமை வர்றதை பார்த்து வருத்தத்தில் ஐயோ போச்சு நாடு போச்சு நாடு போச்சு என்றெல்லாம் பக்கத்தில் பேசல. காமராஜர் ஒரு வார்த்தையும் பேசலை, அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஒரு அறிவிப்பு வருது, எல்லாம் ஐயையோ போச்சுன்னு வாய் விட்டு கதறான். அந்த அறிவிப்பு தான் அவர் போட்டியிட்ட அவருடைய சொந்த ஊர் விருதுநகரிலேயே காமராஜர் தோற்றார் என்ற அறிவிப்பு. மற்றவெல்லாம் கதறான், அழுகிறான். ஆனால் காமராஜர் அது ஒரு அமைதியாக இருந்தவர், சிரித்தார். யாருக்கு ஒன்றும் இல்லை. என்னையான்னு காமராஜ் தோத்தா என்ன, ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சுன்னு. ஜனநாயகத்தில் இவன் தான் ஜெயிப்பான் இவன் தான் தோப்பான் அப்படி இருக்கக்கூடாது. யார் வேணாலும் வெற்றி பெறுவாங்க, யார் வேணாலும் தோல்லுவாங்க அப்படின்னு இருக்கிறவன் தான் ஜனநாயகம் பலமாக இருக்க முடியும். ஆக ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சினார். அதுதான் உங்கள் கேள்விக்கு பதில். அவன் நேற்று வந்தானா இன்னைக்கு வந்தானா 100 வருஷம் வந்தானா என்பதல்ல. மக்கள் ஆதரிச்சா வெற்றி, அவ்வளோதான். மக்கள் ஆதரிப்பது சரியா தவறா என்று விவாதிப்பது வேறு, அவனுக்கு ஓட்டு எப்படி போடலாம் அப்படி சொல்வது என்பது வேறு. 100 வருஷம் அரசியல் இருந்தாலும் யோக்கியனா இருப்பான்னு சொல்ல முடியாது. நீங்கள் நான் பேர் சொல்ல விரும்பல, பல பேர் பொது வாழ்க்கையில் அயோக்கியத்தனம் செஞ்சு மிக மோசமான காரியங்களை செஞ்சோம்லாம் முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்கிற பல பேர் பார்க்குறோம். அரசியலுக்கே சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு உள்ள வர்றவன் அவன் நல்ல காரியத்தை செய்து பார்த்துருக்கோம்ல. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, வால்மீகி வாழ்நாள் முழுக்க கொள்ளைக்காரனாக தான் இருந்தான். ஒரு காலகட்டத்தில் ராமாயணத்தில் தான் இருந்தான். பட்டினத்தார் மிக கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஒரு காலகட்டத்தில் அப்படியே மாறி ஆன்மீகவாதியாக மாறினார். அதனால் நிரந்தரமான கெட்டவனும் இல்லை, நிரந்தரமான நல்லவனும் இல்லை. நல்லா இருக்கிற போது வாழ்த்துவதும், தப்பு செய்தால் அது சுட்டி காட்டுவதற்கும் நீங்களும் நானும் நம்மை போலவே மக்களும் வந்துட்டா ஜனநாயகம் செழுமைப்படும். அவ்வளவுதானே ஒழிய இவன் நேற்று வந்தானா இன்னைக்கு வந்தானா என்று பார்ப்பது அறிவுபூர்வமானது அல்ல. இந்த காங்கிரஸுடன் அந்த முரண்பாடுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்திய காங்கிரஸ் ஒரு வழி, தமிழக காங்கிரஸ் ஒரு வழி. அப்படி காங்கிரஸே உங்களுக்கு தெரியல. காங்கிரஸ் கொள்ளை கூட்டாரம் அல்ல, சர்வாதிகாரியும் அல்ல. கொள்ளை கூட்டத்தெல்லாம் ஓகே பாஸ் சொன்னா என்ன சொன்னார் சொல்லுவோம். காங்கிரஸ் கட்சி சுதந்திர சிந்தனையாளர் உள்ளது. நான் உங்களுக்கு அதுக்கு நான் திரும்பி சொன்னா, நான் மிக சாதாரணமாக படிக்கிற மாணவனாக இருக்கிற போதே இன்னைக்கு அவரை பற்றி பேசுகிறான்னா எனக்கு ஒன்றும் லாபம் வர போகிறதில்ல. இன்று வரை என்னுடைய இறுதி மூச்சு அடங்குற வரை நான் கோயிலுக்கு போய் தெய்வத்தை கும்பிட்டதில்லை. நான் மனதளவிலும் சரி வீட்டிலும் சரி நான் தெய்வமானதே காமராஜர் தான். ஆனால் அவர்கிட்ட ஒரு நாள் கூட அவர் சொன்னதை அப்படியே கேட்டுட்டு நான் வந்ததில்லை. அவர் எதை பேசுகிற போது எதிர்த்தது கேள்வி கேட்பேன். அது பல நிகழ்ச்சி இருக்குது. அது ஒன்று இதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். குறிப்பாக 73 மகாபலிபுரத்தில் மாணவர் காங்கிரஸ் பயிற்சி முகாம் 3 நாள், கடைசி நாள் அவர் வர்றார். நான் எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டுருந்தேன். என் பக்கத்தில் பெருசுகிட்ட கேள்வி கேளு, எல்லார்ட்டையும் கேட்டேன்னா கேட்டா என்ன அப்படின்னு, என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. நான் எழுந்தேன், ஐயா எனக்கு ஒரு சந்தேகம்னு. என்ன, நாம் திமுக ஆதரிக்கிறோமா எதுக்கிறோமான்னு. முட்டா பேலை உட்கார். அவர் அப்படியெல்லாம் பயன்படுத்த மாட்டார். அபூர்வமாக சில பேரை மட்டும் ஒரு மேலே பேசுவார். அப்படி ஒருத்தர் பேசுன நான் இருந்தேன். அதுதான் எனக்கு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியே. நான் உட்கார்ந்தேன், எல்லாரும் சிரிச்சாங்க. எனக்கு அவமானமாக போச்சு, இந்த மனுஷன் இவ்வளோ பேருக்கு முன்னால் அசிங்கப்படுத்திட்டாருன்னு. அவர் தான் மனுஷன் பாருங்க. அடுத்து 1 நிமிடம் 2 நிமிடம் கழிச்சு திரும்பி பார்த்தார். என்ன எந்திரிச்சேன், நீ எதுக்காக இதை கேட்டேன்னார். அதுக்குள்ளே என்ன நான் தயார் பண்ணிக்கிட்டேன். ஐயா திமுகவில் எம்ஜிஆரை விளக்கினாங்க, நாடு முழுக்க ஒரே கலவரம் வந்துச்சு. நீங்கள் அமைதியாக இருந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஆட்சி கவுந்து போயிருக்கும். நீங்கள் ரெண்டும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைன்னு சொன்னீங்க, அதனால தான் திரும்பி ஆட்சி நீடிக்குதுன்னு. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பைத்தியக்காரா, நாளைக்கு நீயே இந்த ஊரில் முதல் மந்திரியாக வந்தானே வச்சுக்க, நாட்டில் இருக்க எல்லாரும் ஒன்று ஆதரிச்சிருவானா? ஊருக்கு 4 பேர் ஒன்று எதுக்குற இருப்பான்ல. எதுக்குறலாம் பஸ்ஸை உடைக்கிறது, லாரி உடைக்கிறது, ரயிலை கோக்குறதுனா மக்களுக்கு அமைதி எங்கே இருக்கும்னு. திமுகவை எதுக்குறோம், ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணு. தேர்தலில் தான் அந்த மாற்றத்தை தோக்கடிச்சு கொண்டு வரணும். அதை விட்டு கலவரம் பண்ணி கலாட்டா பண்ணி ஆட்சியை மாற்றணும்னு புத்தி இருந்துச்சுன்னா ஓடி போயிருந்த கட்சிக்கே வேணாம். யோசிச்சு பாருங்க. இது பொது வெளியில் சொன்னாக்கா அது வேற. அரங்கத்துக்குள்ள நடக்கிற கூட்டத்தில் ஒரு தேசத்தை நேசிக்கிற, மக்களை நேசிக்கிற ஒரு தலைவன் அப்படித்தான் இருக்க முடியும்.
இந்த கட்சியில் அவ்வளவு பெரிய தலைவரை மிக சாதாரண மாணவனாக இருக்கிற நான் கூட கேள்வி கேட்கிற போது பதில் சொன்னார். இது இந்த கட்சியில் காலங்காலமாக இருக்கிற நடைமுறை. ஆனால் மற்ற கட்சியில் தலைவர் ஒன்று சொல்லிட்டா எழுத்து கேட்டாலே அது கட்டுப்பாடை மீறியதுமா, அது அடிமைத்தனம். நானே இதே கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். நீங்கள் ஒரு காங்கிரஸ் விசுவாசி, அதுவும் காமராஜரோட தீவிர பக்தர். அந்த கேள்வி நான் உங்ககிட்ட வைக்கிறேன். அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு கேள்வி நீங்கள் முன் வச்சுங்க. இப்போது இந்த சூழல், இந்த காலகட்ட அரசியலில் திமுகவை எப்படி பார்க்குறீங்க? திமுகவை எப்படி ஆதரிக்கிறீங்க? திமுக யார் கட்டுப்பாட்டில் இந்த நிர்வாகம் நடக்குன்னே எனக்கு தெரியல சார், வெளிப்படையாக சொல்லிடுறேன். எனக்கு முதலமைச்சரை ரொம்ப நல்லா தெரியும், உங்களை விட எனக்கு அதிகம் தெரியும். ஏன் அவங்க குடும்ப உறுப்பினரை விட எனக்கு தெரியும். முதல் அரசியலில் எப்போ உருளை வந்தாரோ அது வந்து தெரியும். கூடுதலாக அவங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு அவங்க அப்பாவே நல்லா தெரியும். காரணம், 1963 நான் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிற போது இவங்க அண்ணன் மூக்காமுத்த நான் படிக்கிற உயர்நிலைப் பள்ளியில் கொண்டு வந்து சேர்த்து விட்டார் அவங்க அப்பா. நானும் அவரும் ஒரே ஹாஸ்டலில் பக்கத்து ரூமில் தங்கியிருந்தோம். அவரை பார்க்க வர்ற போதெல்லாம் மணிக்கணக்கில் என்கிட்ட பேசியிருப்பார். அதனால தான் அவர் இறுதி மூச்சு அடங்குறவர். எங்கே பார்த்தா அவரை நான் விமர்சனம் தான் பண்ணுவேன், ஆனால் என்ன பார்த்தா மட்டும் சிரிப்பார் அவர். எனக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் என்கின்ற அந்த மனிதன், அவரை பற்றி 1000 விமர்சனம் இருக்கலாம். மனதளவில் தவறை செய்கின்ற எண்ணம் அவரிடம் இல்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நான் பச்சையாக சொல்கிறேன், எனக்கு ஒன்று ரகசியம் கிடையாது. நடக்கிற நிர்வாகம் அவர் கட்டுப்பாட்டுள் இருக்கிறதா என்கின்ற கேள்வி எடுக்கிறது. அதற்கு உன்னை நான் சொல்கிறேன். நான் முன்னால் சொன்னது தான். 2018 நடந்துச்சா தூத்துக்குடி கலவரம் நடக்கிற ஒரு கண்டன கூட்டம் திருச்சி நடக்குது. அதில் நான் தான் மெயின் ஸ்பீக்கர், கடுமையாக பேசுகிறேன். 16 பேரை சுட்டு கொண்டாங்க, 14 பேரை. ஒரு பெண்ணை 16 வயது குழந்தைய வாயிலே துப்பாக்கி சுட்டு கொண்டான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அதெல்லாம் மிக கடுமையாக நான் பேசினேன். அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் போட்ட வழக்கு போடுகிற போது அவர்களும் எனக்கு என்னன்னு தெரியல, நான் தான் பேசினேன். ஆனால் அவர்கள் கூட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். அதில் என் பேர் இல்லை. அந்த 6 பேரும் அப்பயே சொன்னாங்க, சார் நீங்கள் தானே சார் கடைசியில் அவளை பேசுனீங்க, உங்கள் பேரை விட்டு எங்களெல்லாம் போட்டிருக்கான்னு சொன்னாங்க. அதில் விசிகாவும் உண்டு. ஆனால் அதற்கப்புறம் முடிஞ்சு இப்போ இந்த ஆட்சி வந்து அதில் தீர்ப்பும் வந்துருச்சு. அந்த ஒன்மேன் கமிஷன் அருணா ஜெகதீசன் அவங்களே எனக்கு தெரியும், அது வேற விஷயம், அது தேவையில்லை. அவங்க நாங்கள் சொன்ன குற்றத்தை எல்லாம் இதெல்லாம் நடந்துச்சு, இந்த அதிகாரிகள் தான் பண்ணாங்கன்னு. யார் யார் மீது இந்த 16 வயது பெண் குழந்தை வாயில் துப்பாக்கி வைத்து சுட்ட அந்த அதிகாரி உட்பட அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கன்னா இதை ஏற்றுக்கிறீங்களா? திமுக இதை கடுமையாக எதிர்த்துச்சுல்ல, அப்போ ஸ்டாலின் அதை கடுமையாக பேசினார்ல. இன்றைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் அவர்கள் மீது அந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நண்பன் என்பதற்காகவோ நட்பு என்பதற்காகவோ அல்லது கூட்டணி என்பதற்காகவோ ஆதரிப்பது அயோக்கியத்தனம் என்று நினைக்கிற ஜாதினா. அதனால இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் எவனோ ஒருத்தன் இவர்களுக்கு சொல்வதை விட நண்பனாக இருக்கிற நாமே அவருடைய தவறுகளை சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். யாருக்கு கைப்பாகவையா இருக்கு திமுக? கைப்பாவைங்கிறது அல்ல சார், நான் சொன்ன வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கல. எனக்கு முதலமைச்சர், நான் வேற எதுவுமே காரணமே இல்லை. முதலமைச்சருக்கு மற்றவர்களுக்கு துன்பம் தரணும் தொல்லை தரணுங்கிற எண்ணம் இல்லாத மனிதர் எனக்கு தெரியும். வேற அவர் மீது நீங்க குற்றச்சாட்டு 1000 சொல்லலாம், அதை நான் ஏற்றுக்குவேன். இவருக்கு அந்த உணர்வு இல்லை. ஆனால் இன்றைய தேதியில் அவருடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகம் நடக்கவில்லை என்பதற்கு என் மேலே இப்போ போட்டிருக்க வழக்கே ஒரு உதாரணம். 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ என் மேலே அந்த கேஸில் சேர்க்க வேண்டிய அவசியம் என்னங்க? அவருக்கு தெரிஞ்சு சேர்த்துருக்காருன்னு சொல்லுங்க. நான் இன்னும் உறுதியாக நம்புகிறேன் அவருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறார். அதுக்கு இன்னொரு காரணம், இது வந்து எல்லா மனிதனுக்கும் நான் குறை சொல்வதில்லை, அவர் உடல்நிலையில் பல பிரச்சனைகள் இருக்கு. அதுக்காக வந்து யாரையும் கேலி பண்ணுறதில்லை, அது இயல்பான ஒன்று தான். அது கூட காரணமாக இருக்க முடியும். வேறு யாரோ இதை பயன்படுத்தி கொண்டு இந்த நிர்வாகத்தை முடக்குகிறார்களோ என்கின்ற இந்த சந்தேகம் இருக்கிறது. அது கொஞ்ச நாள்ல எல்லாம் வெளிப்படையாக தெரியும். ஒருவேளை இந்த பக்கம் தாவேக்காவுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கிற சூழல் வரும் பட்சத்தில் இது போலெல்லாம் உதவும், பிற்காலத்தில் உதவும் என்ற ஒரு பாணியில் கையாளுறார் அரசியலில். யார்? திரு ஸ்டாலின் அவர்கள். அவர் இல்லை சார், தெரியுதோ தெரியாமலோ, இது தெரியாமலோன்னா இந்த கேள்வியே தப்பு. நான் என்ன சொல்கிறேன், அவருடைய கவனத்துக்கு வராமலே இப்படி தப்பு நடந்திருக்குன்னு சொல்கிறேன்.
அவருக்கு தெரிஞ்சதா இதை ஊர்ஜிதமா நம்புறீங்களா? இது முதலமைச்சர் நான் நம்புகிறேன் சார். அதனால தான் நான் சொல்றேன். எனக்கு என்ன பயம், ஸ்டாலின் அவங்க அப்பாவே மேடையில் வச்சுட்டே விமர்சனம் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா? வேணா, உங்களுக்கு வேண்டிய நண்பர் நக்கீரன் அவங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க, ஒரு கண்டன கூட்டம். அந்த கூட்டத்தில் அவரை மேடையில் வச்சுக்கிட்டு அவரை நான் கேலி பண்ணேன். மறக்கவே முடியாது. கேலி பண்ணதுக்கு அப்புறம் முன்னால் அந்த ஹாலில் மீட்டிங் ஒருத்தர் எந்திரிச்சான். அதை முழுசும் சொல்லலை. யாரா இவனை மேடையில் ஏற்றினான்னா உடனே அவர் எழுந்தார், கையை அப்படி காட்டினார். அப்படின்னார், தம்பி நீங்கள் பேசுங்கன்னார். திரும்பி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறேன். அப்போல்லாம் நமக்கு இந்த அச்சங்கிறது எப்போவுமே இல்லை. ஒரே ஒரு கைத்தட்டல் வருது, திரும்பி பார்க்குறேன். முதல் வரிசையில் உட்கார்ந்த இப்போ இருக்கிற கனிமொழி, அப்போ கல்யாணம் கூட ஆகலை, கை தட்டிடுச்சு. அந்த வீடியோ அவங்ககிட்ட இருக்கு, பார்த்துங்க. சரி, அதற்கு அப்புறம் பேசியவங்க அப்பாவே என்னை பாராட்டி பேசினாரோட குறைச்சி பேசல. அந்த தம்பி பேசுவது நமக்கு வருத்தமாக இருக்கலாம், ஆனால் அவர் ஒன்றும் பொய் பேசலை, வேண்டும்னு பேசலை. அதே போல் என்னுடைய இயல்பான குணம் அது. ஸ்டாலினை பாராட்டி பேசி நாளைக்குன்னா அவர்கிட்ட ஏதாவது ரெக்கமெண்டேஷன் போக போகிறேன்னா, இன்னும் பயங்கரமாக சொல்கிறேன், நான் என்ன சொன்னாலும் செய்வார்னு எனக்கு தெரியும். ஆனால் அது செய்கிற அந்த இடத்திற்கு நான் போவதே இல்லை. எனக்கு நண்பனாக இருக்கிற பல பேர் அமைச்சராக வரும்போது அமைச்சரானதுக்கு பின்னால் அவங்களை நான் பார்க்குறதே கிடையாது. இது சரியா தப்பா அந்த விவாதத்துக்கு வரல. என்னுடைய இயல்பான கேரக்டர். அவருக்கு இது தெரிந்திருந்தால் அவர் செய்திருக்க வாய்ப்பு இல்லை என்று நான் திடமாக நம்புகிறேன். அதில் மாற்றம் இல்லை. அவருக்கு தெரிஞ்சுதான் செஞ்சாரு அப்படி எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அவரை விமர்சனம் நான் தேங்க மாட்டேன். திரு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கூட நல்ல சுமூகமான உறவுல தான் சார். அங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க சார். என்னன்னா உங்கள் மீடியாக்களை பண்ணுற தப்பு என்னன்னா, கூட்டணி என்பதும் கட்சி உறவு என்பதும் நிரந்தரம் நினைச்சீங்கன்னா உங்களுடைய அறியாமை. நிரந்தரமா இருக்க முடியாதுன்ற இருக்கு. எப்படி முடியும்? நீ மற்றது ஒண்ணுங்க சார். திமுக காங்கிரஸ் என்ன நிரந்தரமா கூட்டணியா? ஒரு காலத்துல திமுக காங்கிரஸ் அங்க ஒரு கேள்வி, காங்கிரஸ் வந்து திமுக மீது தானே சவாரி செஞ்சுட்டு இருக்கு இத்தனை காலகட்டமா, அது கூட்டணியை தான் நாங்க எடுத்து மன்னிக்கணும். நான் கடுமையான வார்த்தையை பயன்படுத்த நீங்க சொல்லுங்க. ஏன்னா திமுக மேலதான் சவாரி பண்ணுன்னு சொன்னா, உங்களுக்கு நாகரிகமா சொன்னா, கிரிக்கெட்ல பெரிய ஜாம்பவான் டெண்டுல்கர் செஞ்சுரி அடிச்சானா 25 செஞ்சுரி அடிச்சான்னு சொல்றீங்க. ஆனா ஒரு 10க்கு மேல 98 ரன்ல 99ல அவுட் ஆனது உண்டு. அந்த ஒரு ரன்னு சேர்ந்தாதான் செஞ்சுரி கணக்கிலே வரும். அந்த செஞ்சுரி கணக்கு என்பது ஆட்சி. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்க, காங்கிரஸ் இல்லாமல் திமுகவுக்கு ஆட்சி இல்லை. அப்புறம் என்ன சவாரி பண்றது? அவங்க மேல நாங்க சவாரி பண்றோமா, எங்க மேல அவங்க சவாரி பண்றாங்களா? ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. அப்ப சவாரி பண்ற மேல இருக்கவன் தான். நாங்க தான் குனிஞ்சு கொண்டு இருக்கோம். நீங்க மாத்தி சொல்றீங்களே ஏன்? இந்திய அரசியலில் ஒரு கட்சியில காங்கிரஸ் வந்து ஒரு முன்னணி. அந்த காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து திமுக தயவுல கூட்டணி, அதாவது திரும்பவும் எங்கள் தயவில் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள் முடிச்சிடுறேன். அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு தேர்தல் என்று வரும்போது திமுக ஒரு முரண்பாடாக ஒரு விலகி போற மாதிரி ஒரு சாயலை ஏற்படுத்திட்டு மறுபடியும் கூட்டணிக்கு, அதே கூட்டணிக்கு தான் நீங்க வரீங்க. அது சீட்டு திரும்பி சொல்றேன். அதாவது தெரியாம பேச, நீங்க தெரிஞ்சே அறிஞ்சே புரிஞ்சே தப்பா கேள்வி கேட்கறீங்க சார். நிரந்தர கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கு இதை பேசுறீங்க? நீங்க நான் கேட்கிறேன், சரிசமமா 2 பேர் தேர்தல் நின்னாங்களா? 100 பேர் 100 பேர்ட்டு நான் அடுத்த கேள்வி கேட்டா நீங்க அவ்வளவுதான், நீங்களே அவ்வளவுதான் வருத்தப்படுவீங்க. 540 எம்பிகள் இருக்காங்களா? இந்த 540 எம்பிக்கள்ல வெறும் 16 எம்பிக்கள் மட்டும் திமுக இருக்கிற போது மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் 7 மந்திரிகளை கொடுத்தமா இல்லையா? அந்த பெருந்தன்மை காங்கிரஸ் இருந்துச்சு, திமுகவுக்கு ஏன் இல்ல? அதை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க நடுலையா? இதுதான் நான் முதல் கேள்வியா நான் வச்சேன். இந்திய காங்கிரசுக்கும் தமிழக காங்கிரசுக்கும் வேறுபாடு இருக்கா அப்படின்னு முதல்ல இதுதான் நான் முதல் கேள்வியா நான் இல்ல. நீங்க திரும்பியும் புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. காங்கிரஸுக்கு இருந்த பெருந்தன்மை திமுகவுக்கு ஏன் இல்லைன்னு கேட்கிறேன். 540ல 16 எம்பிகளுக்கு 7 மந்திரி கொடுத்த காங்கிரஸ், இங்க 234 தான் எம்எல்ஏ, எங்களுக்கு 18 எம்எல்ஏ இருக்கு. நீங்க 2 மந்திரி கூட கேட்டா இது பெரிய தப்புன்றீங்க. என்ன சார் உங்க நியாயம்? அப்ப இது தப்புன்னா நீங்க அங்க மந்திரியா இருந்தது தப்பு தானே? உரிமையை கேட்பதை நீங்க வேறு விதமா வார்த்தையை போடுறீங்க. இது உங்கள் உரிமை. நிச்சயமா உரிமைக்கும் அடிமைத்தனத்துக்கு வேறுபாடு உண்டு. எவனாவது ஒருத்தர் 2 பேரும் அவங்ககிட்ட அடிமையை கை கட்டி ஏதாவது லாபம் அடைகிறோம் வேற மாதிரி அவன் பேசுவான். ஒரு கட்சி வந்து நாங்க என்ன சன்மார்க்க சங்கம் நடத்துறோம்? அதிகாரத்துக்கு வரணும் தானே. ஏன் வரணும்னு நினைக்கிற என்ன தப்பு?
அதுக்கு தான் சொன்னேன் 540 எம்பி இருக்கிற இடத்துல 14 எம்பிக்கு 7 மந்திரி கொடுக்கிற போது அந்த பெருந்தன்மை, விசாலமான சிந்தனை, தோழமை உணர்வு, அன்பு, பாசம், எந்த பேர் வேணாலும் போட்டுக்க. அது இவங்களுக்கு ஏன் இல்லைன்னு கேட்கிறேன். கேட்கறது என்ன தப்பு? இப்ப சொல்லுங்க சார். இது தலைமை கேள்வி கேட்கணும் இல்லையா? இதெல்லாம் சார் இது தலைமை இப்போ நீங்க அந்த விசுவாசத்தை ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. உங்க கேள்வி அடிப்படையே தப்பு. நீங்க ஒரு உள்நோக்கத்தோட பேசுறீங்க. கேட்கிற என்ன தப்புன்னு கேட்டா தலைமை கேட்கணும், கீழே கேட்கணும். கேட்கிறவன் யாரா இருக்கட்டும், கேட்கிற கேள்வி சரியா தப்பா அதை சொல்லுங்க. நியாயமான பார்வை, உங்க பார்வை நியாயமான பார்வை. ஆனால் இதுல வேணாம் சார். இதுல வந்து நீங்க அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா? என்ன நீங்க சொன்ன அந்த பாசம், நேர்மை, இதெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா? இது தலைமை கேட்கணும் இல்ல? ஒரு கூட்டணி சார், நான் என்ன சொல் தலைமை சொல்லித்தான் நாங்களாம் ஓட்டு போட்டோமா? ஓட்டு போடுவோம் சொன்னீங்கல்ல, தோழமை கட்சி வாங்க, வேலுசாமி வாங்க, மேடையில் பக்கத்தில் உட்கார்ந்து சொன்னீங்கல்ல. இன்னைக்கு அதே சொல்ல மாட்டீங்க சார். கடந்த காலத்தில் திமுக என்ன பேச்சு, அப்புறம் எப்படி வந்துச்சு தெரியாது உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்தில் 80க்கு முன்னால, கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே இந்திரா காந்திய சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டு ஹிட்லர் இந்த இந்திராவையும் இந்திரா கட்சியையும் தமிழகத்திலிருந்தாவது வேரடி மண்ணோடும் தூக்கி எறிவதற்காகத்தான் இந்த கருணாநிதி நடமாடுகிறான். பேசின இடம் தஞ்சாவூர், மேடையில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் 3 மாசத்திலே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகிறா. இதெல்லாம் தெரிஞ்சா இப்படி கேள்வியை கேட்க மாட்டீங்க. நீங்க பத்திரிகையாளர் கேட்டா கேட்க மாட்டீங்க. பத்திரிகையாளர் போர்வையில வேற ஆளா இருந்தா தான் இப்படி கேட்பீங்க. இது வந்து இயல்பாகவே தலைவர் கருணாநிதி ஒரு வார்த்தையை சொல்லுவார். இது சந்தர்ப்பவாத அரசியல், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயணிக்கணும் அப்படின்ற வார்த்தையை முன்னெடுத்து பயணிப்பார். அது எந்த கூட்டணி மாறினாலும் அது அவருக்கு ஏற்ற அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறார். இப்போ இன்றைய சூழல், நீங்கள் போன காலத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. இன்றைய சூழல், இந்த அரசியல், இந்த தமிழ்நாடோட அரசியலை இப்போ இந்த நிலைமைக்கு பேசுங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? தமிழக நான் உங்களை மாதிரி அறிவாளி இல்லை சார். நான் சாதாரண கிராமத்துக்காரன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? நாய்வால மிரட்டி ஆட்ட வைக்க முடியாது, அன்பால் மட்டும்தான் ஆட்ட வைக்க முடியும். நீங்க மேல இருக்கிற ராகுல் காந்தி சொல்லட்டும், சோனியா காந்தி சொல்லட்டும், மேல இருக்க யாரு வேணாலும் சொல்லட்டும் சார், என்னுடைய உணர்வுக்கு தகுந்தார் போல் முடிவு வரும்போது நான் ஏத்து நான் வேலை செய்வேன். அது இல்லைன்னா என்ன ஆகும்? நட்பு என்பது உங்களுக்கு மட்டும்தானா? ஒரு உண்மையாது, அது டூவே இல்லையா? நீங்க வரும்போது வணக்கங்கன்னு சொன்னதா நீங்க எனக்கு வணக்கம். கண்டிப்பா நான் நீங்க வரும்போதே பார்த்து அப்படின்னாக்க நீங்க அண்டைய வணக்கம் சொல்லுவீங்களா? தோழமை அதுதானே சார். மியூச்சுவல் ட்ரஸ்ட் வேணும்ல. உங்களுக்கு என்ன காலங்காலத்துக்கு பல்லக்கு தூக்குறது நாங்களா? யார் வேணாலும் சொல்லட்டும். காங்கிரஸ் என்பது நாட்டுக்கே அடிமைத்தனம் கூடாதுன்னு போராடினது. அந்த கட்சிக்குள்ள எவனும் அடிமையா இருக்க மாட்டான். அப்படி இருக்கிறவன் காங்கிரஸ்காரன் இல்லை. வந்துட்டீங்க, கரெக்டான வார்த்தைக்கு வந்திருக்கீங்க. நாங்கள் அடிமை கிடையாது அப்படின்ற ஒரு விவாதத்தில் நின்று இருக்கீங்க. நான் சொல்லுங்க, நீங்களும் அடிமையா இருக்க முடியாது. கண்டிப்பாக அதே பயணத்தில் நானும் பயணிக்கிறேன். இன்றைய சூழல், திமுக போன்ற முந்தின நாட்களுக்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியது இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்த்து. ஆனால் அதில் சொற்ப காங்கிரஸ் மூத்தவர்கள் தான் கலந்துட்டாங்க. அது ஒரு பெரிய விவாதமாச்சு. என்ன சலசலப்பு உங்களுக்கு? இப்பதான் உண்மையை சொல்றீங்க. கொஞ்சம் முன்னால தெரியாத மாதிரி நடிச்சீங்க, இப்பதான் உண்மைக்கு வர்றீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாவட்ட தலைவர்கள் மனதிலேயே ஒரு அதிருப்தி வந்துருச்சு. ஏன் வந்தது, அதை சரி செய்வது எப்படி அப்படின்னு நினைச்சா நீங்க புத்திசாலி. அதை கேட்காம இவங்க ஏன் வரல, எல்லாரும் வரணும்னு நினைச்சுக்கலாம். அது சர்வாதிகாரத்தனம். அதற்கு காங்கிரஸ்காரன் சரிப்பட்டு வரல. ஒரு நெறியாளர் வந்து ரெண்டு பக்கமும் ஒரு தராசை வச்சு, நீங்க நெறியாளரா பேசல, நான் அப்படிதான். நீங்க வெறியாளரா பேசுறீங்க. நீங்க அப்படி எடுத்துக்கல, நாங்க எடுத்துக்கிறது இல்ல. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது மாதிரி நாங்களும் எடுத்துக்கோம்ல. சரி, இது விஷயத்துக்கு வரும். இப்போ உங்களோட பயணம் எப்படி இருக்க போகுது சார்? நான் வெளிப்படையா சொல்லட்டுமா? சொல்லுங்க. எங்கட கூட்டணி அமைச்சர்களை சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு ஆட்சி உண்டு, யாரா வேணாலும் இருக்கட்டும். எங்களை சேர்த்துக்கிறதுக்கு யாரும் விருப்பம் இல்லையோ அவங்க எதிர்கட்சிக்கு தயாராகிட்டு. அப்ப ரெடியா இருக்கீங்களா தாவேக்கோட பயணம் பண்ண? நான் என்ன சொன்னேங்க, யாரா இருந்தாலும் சொன்ன ரெடியா இருக்கீங்களா? யாரா? ஏன்னா இல்ல விஷயத்தை அதான் இல்லைன்னு கேட்டா, நீங்க முதல்ல சொன்னது இப்ப வந்துருச்சு. யதார்த்தமான கேள்வி இது இல்ல, உள்நோக்கமான கேள்வி. மறுபடியும் நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். இந்த தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு புதிய தேர்தலாக 26 அமைய போகிறது. இந்த தேர்தல் என் பார்வையில் தனி கட்சி ஆட்சி இல்லை, கூட்டணி ஆட்சி தான் வரும்.
கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருந்தால் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வரலாம். அது கூட்டணி அது ஆட்சிக்கு காங்கிரஸ் தயாராக கூட்டணியா இருந்தால் இருக்கலாமா? எது? அது காங்கிரஸ் கூட்டணியா இருக்கலாமா? இருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. பிரகாசமா எது இருக்கு. வேணாலும் இருக்கு சார். சார் நான் என்ன சொன்னேன், வடநாட்டில் ஒன்று நடந்தது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சார். ஒரு சின்ன மாநிலத்தில் ஒருத்தர் சுயேட்சை எம்எல்ஏ பார்த்தா அந்த ஒரு எம்எல்ஏ எந்த பக்கம் ஓட்டு போடுறானோ அதுதான் ஆட்சி அமைக்கிற நிலைமை. வேற வழியே இல்லாம அவனையே முதலமைச்சர் ஆக்கினதெல்லாம் நாட்டில் நடந்திருக்குங்க. தமிழ்நாட்டில் ஒரு தேர்தலில் ஒரே ஒரு ஓட்டில் ஜெயிச்ச எம்எல்ஏ உங்களுக்கு தெரியுமா? இதுதான் ஜனநாயக யதார்த்தம். அதை விட்டு நான் தான் பெரிய ஆளு அப்படின்னாக்க நீங்க அடிபட்டு சாக வேண்டியதுதான். நீங்க முன்னால் சொன்னதை போல அவங்க மட்டும்தான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போவோம்னா நாங்க அப்படி போகக்கூடாதா? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி டிமாண்ட் நீங்க தானே சொன்னீங்க, நாங்களும் அதே மாதிரி வைக்கிறோம் வச்சுங்க. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க, காங்கிரஸ் ஆதரித்தவர் மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும். ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவன் காங்கிரஸுக்கு இடம் கொடுக்கட்டும், இப்ப இல்லைன்னா விடுங்க. இப்ப இருக்கிற சூழல்ல எந்த கட்சிகள் கூட்டணி அமைச்சு பயணிக்கும் அப்படின்ற ஒரு பார்வை நீங்க பாப்பீங்க? அப்படி பார்த்தா பொழுதுபோக்கு பேசிட்டு இருக்கலாம். இதே ஊர்ல தான் தேர்தல் அறிவிச்சு நாமினேஷன் ஃபைல் பண்ணி வித்ட்ராயல் பண்ற அந்த 2 நாளைக்குள்ள புதிய கூட்டணி வந்து ஆட்சி. இல்ல எப்படி வேணா சொல்லுங்க, எத்தனை முனை போட்டி இருக்கும்? மும்முனை போட்டி இருக்குமா, 4 முனை போட்டி இருக்கும்? இன்றைக்கு இருக்கிற சூழல் மும்முனை போட்டி இருப்பதற்கான வாய்ப்பு, மும்முனை போட்டி 4 முனை போட்டி இருப்பது கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு மேல இருக்காது, 4 முனை போட்டி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அது 3 முனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்கு பேசலாம் ஒழிய ஜனநாயகத்தில் இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கணும் எவனும் கணிக்கும். நம்ம கருத்து கணிப்பு சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் சக்தி ஒரு பெரிய சக்தி இல்லையா? அது யார் பக்கம் சாஞ்சி இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன். உங்களை பத்தியே சொல்ல முடியல. மக்கள் இங்கே தான் இருப்பான் அங்கே தான் இருப்பான் எப்படி சொல்லுவீங்க? ஏன் பொண்டாட்டி எதுக்கு ஓட்டு போட எனக்கு தெரியலைங்க. நான் ஊரே இப்படிதான் இருக்கிறேன் எப்படி சொல்ல முடியும்? விஜய் சொல்றாரு நம்ம விருப்பத்தை சொல்லலாம். இல்ல விஜய் சொல்றாரு மக்கள் சக்தி என் பின்னாடி இருக்கு. அதை மற்றவங்கள சொல்லியா? எல்லா கட்சி தலைவனும் அதாங்க சொல்லுவான். எங்க கட்சிக்கு மக்கள் ஆதரவே இல்லை, யாராவது ஒரு தலைவர் அப்படி சொல்லுவாங்க, சொன்னவங்க சொல்லுங்க. தன்னுடைய கட்சி தொண்டர்களை தன்னிடம் நிறுத்தி வைப்பதற்காக பாசிட்டிவா தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு அவரும் விதிவிலக்கு இல்லை. அப்படி சொல்லனா அவர் தலைவரும் அல்ல. நான் வெளிப்படையா கேட்டுறேன் சார், இதுல ஊமையெல்லாம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். தாவேகா கூட இன்னைக்கு காங்கிரஸ் பயணப்படுற மாதிரி ஒரு சாயல சார் யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 மாதம் வந்து திருமாவளவனும் பேசியிருக்காரு, ஒரு பக்கம் போகிற மாதிரி இருக்கு. இப்பதாங்க உண்மையை பேசுறீங்க. நாங்க மட்டும் இல்ல சார், எல்லாரும் அதுவும் குறிப்பா கேரள அரசியல்ல வந்து விஜயோட மக்கள் சக்தி அதிகமா இருக்கிறதுனால இங்கிருந்தே பயணத்தை துவக்கலாம் என்ற ஒரு பார்வையும் பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு சாயல், ஒரு யதார்த்தத்தை நீங்க நாசுக்கா கேள்வியா வச்சுட்டீங்க. விஜய் கூட நாங்க இங்க ஒரு அனுசரிச்சு போனா அது கேரளாவுக்கும் லாபம் கர்நாடகாவுக்கும் லாபம்னு சொல்றீங்கல்ல, நாங்களே அதை யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க பாலிடிக்ஸ் இஸ் அ ஆர்ட் ஆஃப் ஃபேவர். டெஃபினெட்லி தங்களுடைய லாபத்தை கருதி தங்களுக்கு எது ஆதாயம் தருமோ அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவது, அப்படிப்பட்ட ஒரு நிலையை மேற்கொள்வது தான் அரசியல். அப்படி பார்க்கறது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் லாபம் இருக்குன்னா யோசிக்கிறேங்க. உங்க கருத்தை நாங்கள் ஆலோசிக்கிறோம். அப்ப இந்த சலசலப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத கமா இருக்குன்னு எடுத்துக்கலாம். சலசலப்பு இல்லை சார், அறிவுபூர்வமான சிந்தனை. எப்படி வேணாலும் வர்றனால தான் சொன்னேன். ஒன்னே ஒன்று தான் சார் உறுதி. இது எத்தனை கேட்டாலும் அதுதான் ஒன்று உறுதி. இந்தியாவில் காங்கிரஸும் பிஜேபி மட்டும்தான் சார் கூட்டு சேராது. வேற யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டு சேருவாங்க, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்போ திமுக அதிமுக சேருவாங்களான்னு ஒரு கேள்வி நியாயமாக கேட்டிருக்கணும். ஒரு தடவை அதுவும் இங்கே நடந்திருக்காது தெரியுமா உங்களுக்கு? சார் அந்த வரலாறு சொல்லுங்க சார். திருப்பத்தூரில் காங்கிரஸ் கட்சி எலெக்ஷன் நிற்குது. அந்த வேட்பாளரை எம்ஜிஆர் ஆதரிச்சாரு, கருணாநிதி ஆதரிச்சார். இது நடந்திருக்கு. எந்த ஆண்டது? இவங்கெல்லாம் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் சார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதாங்க நீங்க கேள்வி ஷார்ப்பா கேட்க முடியும். அதனால தான் சொல்றேன், காங்கிரஸும் பிஜேபி மட்டும்தான் கூட்டணியே சேர முடியாது. மற்றவர்களால் யார் வேணாலும் சேரத்தான் முடியும். ஏனென்றால் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக மட்டும்தான் கூட்டணி என்றால் நீங்க முன்னாலே சொல்லிட முடியும், இவவே சேருமா இவவே சேர மாட்டான். அது இல்லை. அதனால் யார் கூட வேணாலும் கூட்டு சேருவாங்க. அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்னன்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. அதனால் தேர்தலுக்கு நாள் இருக்கு. நான் ஏற்கனவே ரொம்ப நாசுக்காக சொன்னேன், அதை இப்போவும் சொல்லிடுறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தேர்தல் நெருக்கத்தை தான் ஓரளவுக்கு நம்ம கணிக்கலாம்.
நான் 55 ஆண்டுகள் முழுமையாக அரசியல் இருக்கிறேன். நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். நான் எனக்கு இது நல்லா தெரியும்னு சொன்னேன்னா நான் அயோக்கியன்னு அர்த்தம். எனக்கு எல்லாமே தெரியும்னு வேற யாராவது சொன்னாலும் அவனுக்கு அதுதான் பொறுப்பு. ஒரு கடைசி கேள்வி சார். விஜய் வந்து ஒரு பாஜகவோட பி டீமாக பார்க்கப்படுது, பேசப்படுது. ஒருவேளை நீங்கள் விஜயோட பயணம் போகிறீங்க, ஆனால் உங்களோட கொள்கை காங்கிரஸும் பிஜேபியும் நேருக்கு நேர் எதிரி. அந்த சாயலில் எப்படி சார் தமிழகத்தில் பயணிக்க முடியும்? அதாவது உங்களை எப்படி சார் கேள்வி கேட்க முடியுது? எனக்கு ஒன்றுமே புரியல. பிஜேபி ஆட்சி நடக்கிற போது அந்த ஆட்சியில் திமுக மந்திரிகள் இருந்தாங்களா இல்லையா? கண்டிப்பாக. பிஜேபி ஆட்சியில் அதிமுக மந்திரிகள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. அவங்கெல்லாம் பி டீம்னு சொல்ல மாட்டீங்க. இது ஒரு புதுசாக வந்திருக்கிற இவன் பி டீம் சொல்லிக்கல. ஆகா, சாக்ரட்டிஸ் பேரனா நீங்க? நடந்ததை பத்தி பேச மாட்டீங்க, கற்பனையிலே பேசிக்கிட்டீங்க. இது கற்பனை இல்ல சார். சில கேள்விகளை சில இடத்துல நிச்சயமா சொல்றேன், நீங்க கற்பனை இல்ல. அப்ப உள்நோக்கம். இது உள்நோக்கம். இது உள்நோக்கம் தான். இது யதார்த்தமான கேள்வி. அப்படி நடந்தா யதார்த்தமே இல்லை. ஏற்கனவே கூட்டு சேர்ந்த பி டீம் இல்ல, இது ஒரு சேராத ஒருத்தன் தான் பி டீம்னா அதுக்கு வேற என்ன அர்த்தம்? அது யதார்த்தமா? யதார்த்தமாக பேசுகின்ற பச்சை நான் பேர் சொல்ல விரும்பல. ஒருவேளை அப்படி வச்சீங்களே மனசுல, நீங்க எப்படி வேணாலும் வச்சீங்க. அப்ப சார், ஏற்கனவே கூட்டணியில இருந்தவங்களை பி டீம் விட்டுட்டு இதுவரை இல்லாதவனை பி டீம் சொல்றீங்களே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க சார்? ஒருவேளை மேலந்து இப்பதான் குதிச்சீங்களா? ஒண்ணுமே தெரியாதா? நான் கேட்டதுக்கு அப்புறமா புரியும்ல. ஏற்கனவே பிஜேபி ஆட்சி இருந்த 2 கட்சியும் மந்திரியா இருந்திருக்காங்க. அவங்க பி டீம் இல்ல, ஆனா இதுவரை கூட சேராத இவன் தான் பி டீம்னா அது உள்நோக்கம் இல்லாம வேற என்ன? தமிழக அரசியல நீங்க நல்லா ஒத்து பாப்பீங்க. ஒரு சாதாரணவாதி, ஒரு பழுத்த என்ன சொல்றது, ஒரு பெரும் புள்ளி. நீங்க இந்த அரசியல் எப்படி நகருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோட கேள்வியும் உங்களுக்கு பதிலும் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க அதை சொல்ல வரல. பிஜேபி ஆட்சியில மந்திரியா இருந்தவங்க எல்லாம் விட்டுட்டீங்க, அவங்களுக்கு எதிரியா. அவங்க சேராத ஒருத்தன் அவன் தான் பி டீம். உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்றேன், அவங்க எல்லாம் பின்வழியா பழகிறவங்க. என்ன பின்வழியா? நீங்க சொன்ன அந்த ஏற்கனவே கூட்டணி வச்சவங்க எல்லாம் யார கூட பின்புற வாசல்ல பழகிறவங்க அப்படி எடுத்துக்கலாமா? பேரு சொல்றது கூட எங்க தயங்குறீங்க? யாருங்க அது? இல்ல நீங்க கேளுங்க, நான் சொல்றேங்க. இல்ல சொல்லுங்க சார், பேரையாவது சொல்லுங்க. அது திமுக இருக்கட்டும் அதிமுக எப்படி இருக்கு? இப்படி கேட்டீங்கன்னா கொஞ்சம் நியாயமா இருக்கு. பின்வாசல் கிடையாது, நேரடியா தான் சேர்ந்தாங்க. பின்வாசல் சொன்னா கூட அது கூட ஒரு விதமான மறைமுகமான உள்நோக்கம் அர்த்தம். வெளிப்படையாக தானங்க கூட்டு சேர்ந்தாங்க. இதுல ரகசியமே இல்லைங்க. வெளிப்படையாக கூட்டு சேர்ந்தவங்களை சந்தேகப்பட மாட்டீங்க. இது ஒன்றும் கூட்டே சேராதவங்க அவனுக்கு ஆதரவுன்னு சொன்னீங்கன்னா அது நியாயமானு நீங்களே தனியா யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி கேட்டதுக்காக உங்களுக்கே கூச்சமா இருக்கும். இப்போ இதுவரை பேசுனதுலேருந்து ஒரு வார்த்தை மட்டும், உங்களோட வார்த்தையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு வே உங்களுக்கு இருக்குது. தாவேகோட பயணிக்கிறதுக்காக ஒரு வே பயணிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் முடிச்சுக்கலாம். இங்கேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு பல வழி இருக்குது சார். ஒரு வழி தான் இல்லை. எந்த வழியில் போகிறதுன்னு கடைசி நேரத்தான் தான் முடிவு பண்ண முடியும். நேர் வழியில் விழுப்புரம் வழியாக போகிறோமா இல்லை பாண்டிச்சேரி போய் போகிறோமா இதெல்லாம் வந்து இப்போ சொல்ல முடியாது. தேர்தல் அறிவித்து கடைசி நாமினேஷன் போடுற போது தான் சார் நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியும். அதுதான் முன்னாலேயே சொன்னேன். கொள்கை, லட்சியம், கோட்பாடு இதன் அடிப்படையில் மட்டும்தான் கூட்டணி என்றால் தெளிவாக இந்த கட்சி கூட்டணி சேரும் என்பது மட்டுமில்லை, இந்த கட்சி சேராதுன்னு சொல்லிட முடியும். அப்படி இல்லை. ஏங்க இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராட்ட கட்சியும் சுதந்திரம் வேணாம்னு தீர்மானம் போட்ட கட்சியே சேர்ந்துருக்குங்க. அதனால எதுவும் நடக்கலாம். அந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு குழப்பம் இல்லை. நான் தெளிவாக இருக்கேன், எனக்கு குழப்பமே இல்லை. தேர்தல் நெருங்கட்டும், அப்போதான் முடிவு பண்ணுவோம். கண்டிப்பாக சார். பல கேள்விகளுக்கு பொறுமையாக நிதானம் கோவப்பட்டும் பதில் சொன்னீங்க. உணர்ச்சி வசப்பட்டு கோபம் வேற, உணர்ச்சி வசம் வேற. உங்கள் நேரத்துக்கு உங்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.